Yes, proceed. Your Honor, மாரிமுத்து குற்றவாளி என்று போதுமான அளவுக்கு நான் வாதாடி முடித்து விட்டேன். என்னுடைய கடைசி வேண்டுகோள், சட்டம் சதிக்கு வளைந்துவிடக் கூடாது. ஒரு நீதி நியாய முலாமுக்கு பணிந்துவிடக் கூடாது. தர்மம் தப்பான நபர்களுக்கு முன்னால் தலை குனிந்து விடக்கூடாது. மாரிமுத்து போலீஸ் என்று தெரிந்தே தாக்கியுள்ளார். தெரிந்தே பரமேஸ்வரனை தப்பிக்க வைத்துள்ளார். எனவே அவருக்கு நான் ஏற்கனவே கேட்டது போல் உச்சபட்ச தண்டனையை தருமாறு தாழ்மையுடன் கேட்டு என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ் கௌரி, தன்னுடைய தரப்பு வாதத்தை சுருக்கமாக பதிவு செய்யலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு இந்த கூண்டில் நிற்கும் மாரிமுத்து ஒரு தனி நபர் இல்லை. இவர் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம். இவர் நல்ல குணத்தின் அடையாளம். ஆபத்தில் இருந்த நபரை காப்பாற்ற சென்ற இவருக்கு நீதி தவறி தர்மம் தவறி தண்டனை தந்தால் நாளைக்கு யாருமே யாருக்கும் உதவவே பயப்படுவார்கள். நீங்க சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியலையே. விளக்கமாவே சொல்கிறேன் யுவர் ஆனர். இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குற பெரிய கேவலமான கொடூரமான விஷயம், ரோட்ல யாருக்காவது விபத்து நடந்து அவங்க உயிருக்கு போராடும் போது பொதுமக்கள் அந்த நபரை தூக்கி காப்பாத்தாம வேடிக்கை பாக்குறது தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். Objection sustained. ரத்தத்தை பார்த்து வர பயமா இருக்கும். இல்ல, சட்டத்தை பார்த்து வர பயம். ஆபத்தில் இருக்கும் நபரை காப்பாற்ற அவரை தொடும்போது அவர் இறந்து விட்டால் போலீஸ், கேஸ், கோர்ட் என்று அலைய வேண்டியிருக்குமே என்று பயந்துதான் பொதுமக்கள் பயந்து போய் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒருத்தர் இறந்ததை நேர்ல பார்த்த நபரை சாட்சியா கூப்பிடுறதும் கோர்ட்ல வச்சு விசாரிக்கிறதும் குற்றமா யுவர் ஆனர்? சாட்சியாக வர வச்சாலோ விசாரிச்சாலோ தப்பில்லை யுவர் ஆனர். வந்தவரை சாகடிச்ச நபர் மாதிரி பார்த்தால் விசாரிச்சால் அது தப்புதானே. அதனால்தான் நமக்கு எதுக்கு வம்பென்று பொதுமக்கள் மனிதாபிமானத்தை ஏற கட்டி வைத்து ஓரமாக வைத்து இந்த மாதிரி அரக்கத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். எனது கட்சிக்காரர் மாரிமுத்து பாதிக்கப்பட்டு நிற்பதும் அந்த வகையான வழக்கில்தான். இப்போது அடுத்தவர் உதவிக்காக நிற்கிறார். அரசு தரப்பு வழக்கறிஞர் போல் நீங்களும் இந்த வழக்கை மேலோட்டமாக பார்த்து எனது கட்சிக்காரருக்கு எதிரான தீர்ப்பை வழங்கினால் நாளை இந்த சமூகத்தில் என்ன நடக்கும் என்று தெரியுமா யுவர் ஆனர்? என்ன நடக்கும்? யாராவது ஒரு சின்ன பையனை பொது இடத்துல வச்சு யாராவது ரவுடிங்க புடிச்சிட்டு போனா கூட பாக்குறவங்க சீர்திருத்த பள்ளியில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பையனை மஃப்டி போலீஸ் புடிச்சிட்டு போறாங்கன்னு நினைச்சு கண்டும் காணாம இருந்துருவாங்க. எவனாவது ஒரு இளம் பெண்ணை கற்பழிக்க துரத்தனா சமூகம் அதை தவறா பார்க்காம அந்த பொண்ணுக்கு உதவாம விபச்சாரம் செஞ்ச பொண்ண போலீஸ் துரத்துதுன்னு நினைச்சுப்பாங்க. யுவர் ஆனர், நமது சமூகம் ரொம்ப விசித்திரமானது, கொஞ்சம் விபரீதமானது. நல்லதை எடுத்துக்கொள்ள கால தாமதமாகும், ஆனால் கெட்டதை உடனே எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு இந்த வழக்கின் தீர்ப்பு தப்பான முன் உதாரணமாக அமைந்துவிடக் கூடாது. யுவர் ஆனர், உலகத்தில் எவ்வளவு பொருள் இருக்க தர்மதேவதை எதற்காக தராசை தன் கையில் தனது அடையாளமாக வைத்திருக்கிறாள் என்றால் நீதி நேர்மை இரண்டும் இரு தட்டுகளாக சமமாக இருக்க வேண்டும். அநீதி தன் கைப்பிடிக்குள் பத்திரமாக சிறைப்பட வேண்டும் என்றே நியாய தராசை தன் அடையாளமாக வைத்திருக்கிறாள். அந்த நியாய தராசு நிலை கொலையக்கூடாது என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யுவர் ஆனர், நிரபராதி தோற்கக்கூடாது, நீதி தோற்கக்கூடாது என்று எனது வாதத்தை பதிய வைத்து இத்துடன் எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சுமாவேஸ்வரி, நீங்க ஏதாவது சொல்றதுக்கு விரும்புறீங்களா? இல்லை யுவர் ஆனர். இந்த வழக்கின் தீர்ப்பு
சரியாக மாலை 4:30 மணிக்கு வழங்கப்படும். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்.